தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 4வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி. இயேசுடைய அன்பை இன்னும் அதிகமாய் சுவைக்க, அனுபவிக்க, ஆண்டவர் நேசித்ததை புறக்கணித்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்க, எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட, அவமானத்தை தாங்கிக் கொண்ட, சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட, எனக்காக உயிர் விட்ட, எனக்காய் அனைத்தையும் கொடுத்து என்னை மீட்டுக்கொண்ட என் இயேசுவை நினைத்து பார்க்க கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற அன்பின் நாள். ஒருத்தல் வழியாக, தவத்தின் வழியாக, நோன்பின் வழியாக, பிறன்பு செயல் வழியாக இறை அன்பை புதுப்பிக்க இறைவன் அழைக்கின்ற உன்னதமான நாள். இந்த நாளிலே இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ அருள் வேண்டுவோமா? இறைவனுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வாழ்வாக நம் வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சிப்போமா? மாறுபட்டதாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அன்பு சகோதரமே, இந்த உலகில் மற்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு எப்படி மற்ற மக்கள் வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டதாக இருக்கின்றது? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறேன் என்பதில் எப்படி என் வாழ்வு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 42 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, சிறப்பாக 44 படிக்கின்ற பொழுது, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இருந்தவர்கள் இல்லாதவர்களோடு இருப்பதை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒருமனப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். தினந்தோறும் ஆலயத்திலே கூடினார்கள், ஜெபித்தார்கள், இறை புகழ்ச்சியை பாடினார்கள். ஒரே உள்ளத்தோடு வாழ்ந்தார்கள். வேறுபாடு இன்றி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றார்கள். இதுதான் மாறுபட்ட வாழ்வு. இயேசுவை பெறுவதற்கு முன்னால், இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு முன்னால் இருந்த வாழ்வும், இயேசுவை பெற்றுக்கொண்ட பின்னால் இருக்கின்ற மாறுபட்ட நிலையும். உதாரணம் சொல்ல வேண்டுமெனில், திருத்துதர் பணியிலே பவுலடியாருடைய மனமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 9ஆம் அதிகாரத்திலே இயேசுவை சந்திப்பதற்கு முன்னால், இயேசுவை அனுபவிப்பதற்கு முன்னால் சவுலுடைய வாழ்வு வேறுபட்டதாக இருந்தது. ஆத்திரம் மிகுந்ததாக, அகந்தை கொண்டதாக, ஆணவம் மிகுந்ததாக, சமயப்பற்று கொண்டவராக, கொலைவெறி கொண்டவராக, நான் நீதிமான் என்கின்ற உயர்வு மனப்பான்மை கொண்டவராக இருந்தார். தமஸ்கு வீதியிலே இயேசுவால் தடுத்தால் கொள்ளப்பட்டவுடன் எல்லாம் நொறுங்கி போயிற்று. பிலிப்பியர் புத்தகம் 3:8 சொல்வதை போல, இயேசுவே உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை எனக்கிறது என்று சொன்னார். எல்லாருக்கும் எல்லாம் ஆணை என்று சொல்லி தன்னையை தாழ்த்துவராக பவுலாக மாற்றப்பட்டார். இதான் மாறுபட்ட வாழ்வு. திருத்தூதர்கள் பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியை பெறுவதற்கு முன்னால் பயந்த கோழைகளாக இருந்தார்கள், சிதறிப்போனார்கள். இயேசுவை பற்றி பேச அவர்கள் பயப்பட்டார்கள். ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆவின் அபிஷேகத்தை பெற்றவுடன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முன் வந்தார்கள். தன் வாழ்வையும் தன் உயிரையும் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். இதுதான் மாறுபட்ட வாழ்வு. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, நேர்மையாளருடைய வாழ்வு மாறுபட்டதாக இருந்தது. அவருடைய வழிமுறைகள் வேறுபட்டதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. மற்ற மக்களை விட, இந்த உலகில் வாழ்ந்த மற்ற மக்களை விட நீதிமான்களுடைய வாழ்வு, நேர்மையாளருடைய வாழ்வு, கடவுளை நம்பியிருக்கிற மக்களுடைய வாழ்வு வேறுபட்டதாக இருந்தது. அவர்கள் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தார்கள். இந்த உலகத்தோடு வாழ்வு முடிவதில்லை, நிலை வாழ்வு உண்டு, அது மகிழ்ச்சியின் வாழ்வு என்பதை அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். அவர்கள் தீமையை விலக்கி நன்மையை செய்பவர்களாக இருந்தார்கள். பொய்மையை விலக்கி உண்மையை பேசுபவர்களாக இருந்தார்கள். பிலிப்பியர் 2:5 படிப்பது போல, கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை கொண்டவர்களாக இருந்தார்கள்.
பிறரை தன்னை விட உயர்வாக நினைத்தவர்களாக இருந்தார்கள், தாழ்ச்சியுள்ளவர்களாக இருந்தார்கள், இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வு தீய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த, நேர்மையற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு கண்ணியாக இருந்தது. அவர்களுக்கு பயத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு வகையான கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அவருடைய எண்ணங்கள் நம்மை கண்டிக்கின்றன. அவருடைய பார்ப்பதை நமக்கு துயரமாக இருக்கின்றது. அவர்கள் நம்மை விட்டு துஷ்டனை கண்டு தூரப்போவதை போல விலகி ஓடுகின்றார்கள் என்று சொல்லி மாறுபட்ட வாழ்வை பற்றி சொல்லுகின்றது திருப்பாடல் ஒன்றிலே நாம் படிப்பதை போல மாசற்ற உள்ளத்தோர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், பொல்லாரின் சொல்படி நடவாதவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நான் கிறிஸ்தவள், என்னுடைய வாழ்வு மாறுபட்டதாக இருக்கின்றதா? இந்த தவக்காலம் இத்தகைய சிந்தனை தான் கொடுக்கின்றது. மற்றவர்களைப் போல நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மற்றவர்கள் செய்வதை போல, பேசுவதை போல, மற்ற எல்லா செயல்பாடுகள் நான் செய்பவனாக இருக்கின்றனா? அல்லது இயேசுவை அனுபவித்து இயேசுவோடு இணைந்து வாழ்பவன் என்பதை என்னுடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி காட்டுபவனாக இருந்து கொண்டிருக்கின்றேனா? சிந்திப்போம் சகோதரமே. இந்த தவக்காலத்திலே நாம் இயேசுவை சந்திப்போம். இயேசுவை சந்திப்பதன் வழியாக ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக மாறுவோம். அப்பொழுது நம் வாழ்வு மாறுபட்டதாக, மாற்றப்பட்டதாக, வேறுபட்டதாக, இந்த உலகினருக்கு சான்று பகரக்கூடியதாக அமைந்திட அருள் வேண்டுவோம். இத்தகைய வரம் வேண்டி மன்றாடுவோம். எந்தெந்த நிலைகளிலே நான் உலகத்தோடு ஒத்துப்போகின்றேன், எந்தெந்த நிலைகளிலே இந்த உலகமும் நானும் வேறுபட்டவனாக இல்லாமல் இருக்கின்றேன், எந்தெந்த வாழ்க்கை சூழ்நிலைகளிலே நான் பிறரை போலவே என்னையும் நான் சமரசம் செய்து கொண்டு வாழ்பவனாக இருக்கின்றேன். சிந்தித்து பார்ப்போம். ஆழமாக சிந்திப்பதன் வழியாக மாறுபட்ட வாழ்வு வாழ முயற்சிப்போம். அப்படி மாறுபட்ட வாழ்வு வாழ்கின்ற பொழுது எதிர்ப்புகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், தளர்ச்சிகள் வரலாம், இக்கட்டுகள் இடையூறுகள் வரலாம், புறக்கணிப்புகள் வரலாம். இப்படி நாம் அனைத்து நிலைகளிலே துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் 34 அழகாக சொல்லுகின்றது. உடைந்த உள்ளத்தாருக்கு கடவுள் அருகிலே இருக்கின்றார். எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கடவுள் அவர்களை காப்பவராக இருக்கின்றார். எதுவும் அவர்களை அணுகாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரை நம்புவோம், புது வாழ்வு அடியெடுத்து வைப்போம். இறைவன் கொடுக்கின்ற பாதுகாப்பிலே இறை சாட்சிகளாய், இறை தூதர்களாக வாழ்வோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்து என்னை வெறுப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. உதவி செய்ய நான் நினைக்க உதைத்து என்னை வதைப்பவரை அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா இறைவா. உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய